என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி அம்மா உனக்காக ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கும் அங்கே நிரந்தரமாக இருப்பதற்கும் ஆசைப்படுகின்றார்கள். அவர்கள் உன்னை பற்றி நினைக்கின்றார்கள். அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்ததற்கான காரணம், உடனடியாக அம்மா சொல்வது போல செய்து உன்னுடைய குலதெய்வத்தை அங்கே நீ தங்கி இருக்க வைக்க வேண்டும். தை மாதம் முடிவதற்குள் என் குழந்தை இதை நீ செய்து விடுவாயானால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய பலன்கள் எல்லாம் கிடைத்துவிடும். என் குழந்தை, குல தெய்வத்தை மிஞ்சிய தெய்வம் வேறு எதுவும் இல்லை என்பது நீ நன்கு அறிந்த உண்மை. அவர்களை அங்கு தங்கி இருக்க வைத்துவிட்ட பிறகு உனக்கு வேறு எந்த கஷ்டங்களும் வந்துவிடாது. என் தங்கமே, நீ இப்பொழுது நினைக்கலாம், அம்மா, என்னுடைய குலதெய்வம் எப்பொழுது என்னுடைய இல்லத்திற்கு வருவேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் அவர்கள் என்னுடைய இல்லத்தில் இத்தனை நாட்களும் இல்லையா என்று நீ கேட்கலாம். என் தங்கமே, உன்னுடைய கேள்வி நியாயமானது. ஆனால் உன் அம்மா சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் நான் எதற்காக சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, உனக்கு சில கனவுகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். அதில் சில கனவுகள் உன்னுடைய குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற செய்தியாக கூட இருக்கலாம். நீயோ அதை கனவென்று நினைத்து அப்படியே விட்டு சென்று விடுகின்றாய். என் தங்கமே, அம்மா சொல்வது போல கனவுகள் ஏதேனும் உனக்கு வந்திருக்கிறதா என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார். என் தங்கமே, உன்னுடைய முன்னோர்கள், அதாவது இறந்து போன தாத்தா பாட்டி என்று யாராக இருந்தாலும் உன்னுடைய கனவில் அடிக்கடி வருகிறார்கள் என்றால் உனக்கு குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக இருக்கின்றது என்று அர்த்தம். என் தங்கமே, அதுபோல உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அழுகுரல் சத்தம் போல ஏதும் உனக்கு கேட்பதோ, அப்படி இல்லாமல் குலதெய்வத்தினுடைய எல்லையை உனக்கு அடிக்கடி கனவில் காண்பித்து கொடுக்கிறது என்றால் உன்னுடைய குலதெய்வம் உன்னை அவர்களினுடைய அந்த எல்லைக்கும் அவர்களை காண்பதற்கும் வரச் சொல்கின்றார்கள் என்று அர்த்தம். உன் குலதெய்வம் உன்னை பார்க்க ஆசைப்படுகின்றது. அதனால் உடனே நீ அவர்களை சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்தினை தான் அது குறிக்கின்றது. என் தங்கமே, குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்திருக்கின்றது என்பதனை என் பிள்ளை இது போன்ற சில கனவுகள் மூலமாக நீ புரிந்து கொள்ளலாம். உனக்கு சுடுகாட்டினை கூட கனவில் கொண்டு வந்து காண்பிக்கலாம். அதற்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. என் குழந்தை, உன்னுடைய காவல் தெய்வம் உனக்கு துணையாக இருப்பதை அது உனக்கு உணர்த்துகின்றது. அதாவது சுடுகாட்டிற்கு சென்று வரக்கூடிய குல தெய்வங்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அதாவது மாயாண்டி, சுடலையாண்டி என்றெல்லாம் சொல்கின்ற இந்த தெய்வங்கள், அவர்கள் எல்லாம் உனக்கு காவலாக நிற்பதை உணர்த்துகின்றார்கள். கருப்பன், சுடலை மாடன் இவர்களினுடைய அருள் உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது இது போன்ற இடங்கள் எல்லாம் உன்னுடைய கனவில் வரும். அதுபோல என் தங்கமே, சுமங்கலி காண்கின்ற கனவு, அதுபோல சுமங்கலியின் பின்னால் செல்வது போன்ற கனவு, இவையெல்லாம் உனக்கு குலதெய்வத்தின் துணை இருப்பதை உனக்கு உணர்த்துகின்ற கனவுகள்தான். என் தங்கமே, இது போன்ற கனவுகள் அடிக்கடி வருகின்றதல்லவா? குறிப்பாக இன்னொரு முக்கியமான கனவினை அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, குலதெய்வம் உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இப்படியும் கூட வருவார்கள். அது எப்படி தெரியுமா? உன்னிடத்தில் வந்து வேறு ஏதேனும் ஒருவரினுடைய உருவத்தில் உன் கனவில் வந்து உணவிடம் சாப்பாடு கேட்பது போல ஒரு கனவு தோன்றலாம். அப்படி அவர்கள் சாப்பாடு கேட்கின்றபடி கனவு உனக்கு வருகிறது என்றால் என் தங்கமே, அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? குலதெய்வம் அவர்களுக்கு உணவு கேட்கவில்லை. குலதெய்வத்தின் கோவிலுக்கு வரக்கூடியவர்கள், நீண்ட தொலைவிலிருந்து அவர்களை காண வரக்கூடியவர்களுக்கு கோவிலில் ஏதேனும் விசேஷங்கள் நடக்கின்ற நேரத்தில் அன்னதானத்தை வழங்கச் சொல்கின்றார்கள்.
உன்னிடம் வந்து கேட்கும் பொழுது உன்னால் முடிந்த அளவிற்கு நீ அதை செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் தங்கமே, குலதெய்வம் இதுபோன்று எல்லோருக்கும் அருளாசிகள் கொடுத்து விடுவது கிடையாது. உனக்கு இது போன்ற கனவுகள் தோன்றி அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால், என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை உடனே உன்னுடைய நிலைவாசலில் நீ செய்துவிடு. ஏற்கனவே சொல்லிய விஷயங்களாக இருந்தாலும் இன்று இந்த பதிவை நீ கேட்கின்ற நேரத்தில் என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வம் வருவதற்கான முயற்சிகளை எப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என்னிடம் சொன்னார்கள். அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, முதலாவதாக ஒரு மஞ்சள் வண்ண துணி, அதாவது மஞ்சளில் தோய்த்தெடுத்த துணி, அந்த துணியை விரித்து கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் நின்று உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் யாரேனும் இருந்தாலும் சரி, இல்லை என்றால் உன்னுடைய கையாலேயே 2 காசுகளை அதனுள் வைத்துவிடு. என் தங்கமே, அதை வைத்துவிட்டு அதன் பிறகு அதில் ஒரு எலுமிச்சை கனி, நன்றாக இருக்கின்ற ஒரு எலுமிச்சை கனியை அதனுள் வைக்கும் பொழுதே உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லி, என் வீட்டில் இத்தனை கஷ்டங்கள், இத்தனை துன்பங்கள், இவையெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய், இவை எல்லாவற்றையும் எனக்கு தீர்த்து கொடு, என்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகள் எல்லாவற்றையும் விரட்டிவிடு என்று நீ சொல்ல வேண்டும். என் தங்கமே, இதிலும் குறிப்பாக கஷ்டங்கள், துன்பங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது, அதை எனக்கு கொடுங்கள் அம்மா அல்லது கொடுங்கள் அப்பா என்று நீ தெய்வத்திடம் கேட்கலாம். என் தங்கமே, அவர்களுக்கு தெரியும் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று. அதுபோல அதனை எப்பொழுது சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ அதனிடம் சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை சத்தமாக உணர்ச்சி பூர்வமாக சொல். நீ அன்றி எனக்கு யாரும் இல்லை, உன்னை அன்றி எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று நீ உணர்ச்சி பெருக்கோடு சொல்கின்ற நேரத்தில் என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் அந்த மூட்டைக்குள் வந்து விடுவார்கள். நீ அதனுள் நன்றாக இருக்க முடிச்சு போட்டு இந்த முடிச்சினை உன்னுடைய நிலைவாசலின் வெளிப்பக்கமாக சந்தனமும் குங்குமமும் அதன் மேல் வைத்து கட்டி தொங்க விட்டுவிடு. அதாவது வெளிப்புறம் என்றால் நிலைவாசலினுடைய வலது பக்கமாக, உன் கைக்கு வலது பக்கமாக கட்டி அதனை தொங்க விட்டுவிடு. இல்லத்தில் இருக்கின்ற எல்லோருமே வெளியில் வந்து தெய்வத்தை, உன் குல தெய்வத்தின் நாமத்தை சொல்லி அவரின் பெயரை சத்தமாக சொல்லி, உன்னை நம்பித்தான் நாங்கள் இருக்கின்றோம், என்னை எப்பொழுதுமே இந்த நிலைவாசலில் இருந்து காப்பாற்று தாயே என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் காட்டுகின்ற தீப தூப ஆராதனைகளை தெய்வங்களுக்கு காட்டிவிட்ட பிறகு இவர்களுக்கு வந்து நீ காண்பிக்க வேண்டும். இவர்களுக்கு அதனை காண்பிக்கும் பொழுது அந்த மூட்டையில் குலதெய்வம் வந்து குடியிருக்க தொடங்கி விடுவார்கள். உன்னுடைய நிலைவாசலில் அவர்கள் தங்கி இருப்பார்கள். என் தங்கமே, எப்பொழுதும் தீபதூப ஆராதனைகள் காட்டும் பொழுது இந்த முடிச்சிற்கும் நீ காட்ட வேண்டும். சில நாட்கள் கழித்து அந்த எலுமிச்சை பழம் என்று உனக்கு அது காய்ந்திருக்குமோ என்று தோன்றுகின்றதோ அந்த நாளில் அதை எடுத்து நீ மீண்டும் மாற்றி வைக்க வேண்டும். நிச்சயமாக குலதெய்வம் உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். என் தங்கமே, நீ குலதெய்வத்தின் மீது அதிக அன்பு வைத்திருப்பாய். குலதெய்வத்தை காணும் பொழுதெல்லாம் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியும், உணர்ச்சி பெருக்கெடுக்கும். தெய்வத்தை கண்டாலே நமக்கு கஷ்டங்கள் இல்லை என்றாலும் கூட அவர்களை பார்க்கும் பொழுது உன் கண்களில் கண்ணீர் பெருகி ஓடும். அந்த நேரத்தில் எல்லாம் என் பிள்ளை, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அவர்களும் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று. அதனால் என் தங்கமே, குலதெய்வத்தை நீ இப்படி செய்து உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக குடியிருக்க வைத்துக்கொள். சில கனவுகள் உன்னுடைய குலதெய்வம் அவர்களை நாடி வரச் செய்வதற்காகத்தான் ஏற்படுத்துகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த ஒரு கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை.
என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ அடைந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்ல அனுபவ பாடங்கள். பல பேரினுடைய உறவுகளினால் என் குழந்தை இன்று தோய்ந்து நிற்காமல் உன் குலதெய்வம் என்றும் உனக்கு துணை நிற்கின்றது என்ற நம்பிக்கையோடு அம்மா சொல்வதை மட்டும் நீ செய்து பார். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.